18 தொல்குடிகளின் சங்கம் அவர்கள் சார்பாக இன்று பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடைபெற்றது. தொல்குடிகள் சங்கத்துறை நிறுவன தலைவர். இது சீமான் மீது முற்றுகை என்பது தமிழ் தேசியத்தில் அரசியலுக்கு ஆளுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியை ஒழிச்சு கட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. திராவிட சித்தாந்த பெரியாரியவாதிகள் மற்ற குழுக்கள் எல்லாம் இதுல சீமான் மட்டும் குறிவைக்கப்படுது. அண்ணன் குறிவைக்கப்படுறாரு. அந்த அதிகமானது போன மேற்கொள் அவருக்கு மேற்கொள் எல்லாருக்கும் எனக்கு மேற்கொள். இது தமிழ் தேசியர்களை ஒட்டுமொத்தமாக மிரட்டி அடிக்கக்கூடிய ஒரு கருத்தியல் கூட்டங்கள் புறப்பட்டுருக்காங்க. அவங்கள கண்டிக்கணும். அவங்களாம் யாருன்னா திராவிடன்ற பொருளில இது தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், துளுவர்கள், தெலுங்கர்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டவர்கள் 60 ஆண்டுகளாக. இன்றைய நேரத்தில் குரல் கொடுத்தவர்கள் எதிர்த்தவர் அத்தனையும் தெலுங்கர்களாக எல்லா இயக்கத்திலும் ஒரு மலையாளியில ஒரு கன்னடர்கள் பெரியாரிய கொள்கைகளை சில தமிழர்கள் பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த செயல்பாடுகள் கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டது. அதுக்காக பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதுக்காக எல்லா தமிழ் அமைப்பாளர்கள் அழைக்கப்பட்டது. இந்த ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறது அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்களுக்கு இங்கே அச்சுறுத்தல் நடைபெறுகிறது என்று பேட்டி கொடுக்கிறதே வெக்கமாக இருக்கும். பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்கள் பிற மொழியாளர்களால் மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிற மாநிலங்களில் எப்படி ரிவர்ஸ் நடக்குதோ அது இங்கே தலைகீழாக மாறி நடக்கிறது. இன்றைக்கு சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து சீமான் அவருடைய கருத்து அல்ல. இன்றைக்கு காலகட்டத்தில் ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுகிற பெரியார் அவர் இஷ்டத்துக்கு வந்தது மாதிரி பேசுறாரு. அதில் இவருக்கு சீமானுக்கு ஒரு நெருக்கடி திராவிடத்தின் பெயரால் பாரதியார் விழாவில் சீமாவில் ஏதோ பெரியாரை குறை சொல்லி பேசிவிட்டார் என்று ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வயதில் முதிர்ந்தவராக இருக்கிற ஒருவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு சின்ன பசங்களை வச்சு கண்ணாமண்ணு பேச விடுறாங்க. இந்த பேச்சை கேட்ட சீமான் உணர்ச்சி வசப்பட்டு இது எல்லாம் சரியில்லை, அந்த காலத்துல ராமசாமி நாயக்கர் அவர் இப்படிலாம் பேசினார் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்கு ஆதாரத்தை கேட்டாங்க. போனாங்க. சரி, நீங்க கேளுங்க, அதில் உள்ள ரைட்ஸ் இருக்கு. நான் என்ன இருக்கிறேன், ஒரு சீமான் இந்த மாதிரி பேசிட்டார். பாஜகவின் தலைவர் அண்ணாமலை என்னிடம் அந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆதாரத்தை சீமானிடம் கேட்பவர்கள் அண்ணாமலை எப்படி ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் நிற்கணும்ல. ஆக இவர்கள் தமிழர் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்கள் பிரித்துக் கொள்ளக்கூடாது. திராவிடம் என்ற பெயரால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் செந்தமிழன் சீமான் கிட்டே முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தமிழர் என்று பேசினால் அவர்கள் இங்கே கட்டம் கட்டப்படுகிறார்கள். இது மிக கேவலமான நிலைமை. இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் எப்படி இலங்கையிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டார்களோ அதை போல வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் விரட்டப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. எனவே இங்கே இருக்கிற ஆதி தமிழ் குடிகள், தொல்குடிகள், 18 தமிழ்ச்சாதிகளும் இணைந்து, குடிகளும் இணைந்து தமிழர் மீதான இந்த விரோத போக்கை கண்டிக்கும் செயலாக
சீமான் வீட்டை முற்றுகையிடும் நபர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு கருத்துக்கு மறுப்பு கருத்து சொல்லலாம். எல்லா கருத்துக்கும் ஒரு கருத்து மறுப்பு கருத்து இருக்கும், எதிர்கருத்து இருக்கும். இரண்டு கருத்துக்களும் மோதி ஒரு புதிய கருத்து வரும் என்பதுதான் இயற்கை, இதுதான் அறிவியல். ஆனா நாங்க சொல்ற கருத்து மட்டும்தான் சரியானது இருக்கும். இப்ப யாரும் பெரியார் அவர்களை ஈவேராவை தேடி போய் ஈவேரா அந்த காலத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு யாரும் நீங்க சொல்லல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு அலையிறீங்க, இன்னைக்கு நீங்க நாகரிகமா பேசுறீங்க, நீங்க முகத்துல பவுடர் போறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் சொல்லுவதுதான் இங்க எரிச்சல். பெரியார் சில விஷயங்களை செய்திருக்கலாம், அதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் செஞ்சார், ஈவேரா தான் செஞ்சார் அப்படின்னு கொண்டாந்து எங்க மீது திணிக்கிற போதுதான் ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக ராமசாமி இதெல்லாம் செய்யல, ஈவேரா இதெல்லாம் செய்யலன்னு நாங்கள் சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் இங்க படிக்கவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க அப்பாவை படிக்க வச்சது யாரு, எங்க தாத்தாவை படிக்க வச்சது யாரு, ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாருன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி எழுப்புறோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உதாரணத்துக்கு இங்க 1912 கார்பரேஷன் பள்ளிகள் ஒரு 40 பிரைமரி ஸ்கூல் இங்க தொடங்கப்படுது. 1848 மகாத்மா காந்தி கூட மனைவி சாவித்ரி கூட மும்பையில மகாராஷ்டிராவில் பெண்கள் படிப்பதற்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. 1837 சென்னை கிறிஸ்தவ கல்லூரி வருது. 1840 பிரசிடென்சி காலேஜ் தொடங்கப்படுது. 1842 பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்படுது. 1914 குயின் மேரிஸ், 1915 விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், 1925 லயோலா, 1946 விவேகானந்தா, 1947 ஸ்டெல்லா பென்ஸ். இந்த எந்த காலேஜுக்காவது ஈவேரா ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா? ஈவேரா சில விஷயத்தை செஞ்சிருப்பா, நாங்கள் மறுக்கல. யாருமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் அதை மறுக்கல. நாங்கள் மொழியா இனமா அவர் வேறாவா தமிழரா தெலுங்கரா கன்னடரா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒவ்வொன்றத்திலும் அவர் கொண்டாந்து திணிக்கிற போது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் இது. எனவே இதற்கு மறைமுகமாக ஆளுகின்ற திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன், சீமான் ஒரு கருத்தை சொல்லிட்டார். சீமான் நீலாங்கல் இருக்கிறார். சீமானின் வீட்டை கடந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடுகளை கடந்து போகணும். சரி, சீமான் தானே பேசினாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஏரியாவை டென்ஷன் ஆக்குறீங்க. அதாவது இந்த அவதூறு வழக்குகளில் ஒரு ஃபேமஸான ஒரு வழக்கு இருக்குது, வைகோ அவர்கள் வழக்கு. அந்த வழக்கில் நீதிபதிகள் கேட்கிறார், வைகோ அவர்கள் பேசிய பிறகு இந்த பேச்சா ஏதாவது ஒரு சர்ச்சை கல்வியை இந்த கல்வி சொன்னாங்க, அதுக்கு முற்போக்கு கல்வி சொன்னாரு. இப்போ பெரியார் ஆதரிச்சு பல மேடைகளில் பேசியிருக்காரு. இப்போ பேசுறாரு, அது கருத்தில் உள்ளது. அவர் திராவிட கட்சியில இருக்கும்போது பேசினாரு, தமிழ் தேசியம் வரும்போது திராவிட கட்சி எதிராக அதே தானே கண்டிப்பா கருத்து நான் சொல்றேன் சொல்லி தமிழ் தேசியம் ஒரு முன்னாடி வராரு. திடீர்னு கருத்தை முதிர்ச்சி சொல்லிட்டு தமிழ் தேசியம் வேணாம் சொல்லுவாரா? கருத்து முதிர்ச்சி இல்லைங்க, திராவிட அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு மாதிரி மாறுமா மாறாம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம்னா நாம் என்ன விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ அது குறித்து ஒரு ஆய்வு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய புத்தகங்களை படிக்க ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவின் அடிப்படையில் எங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்றோம். இதெல்லாம் தப்பு. ஆமா அவர் அதை ஒத்துக்கிறாருல, நான் முட்டாளாக இருந்தேன், நான்